அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது உங்கள் தமிழ் ஆண்ட்ராய்டு பாய்ஸ். கற்றுக்கொள்வோம், கற்றுக் கொடுப்போம். ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஆப்போடு வந்திருக்கேன். அது இந்த ஆப் தான் பாருங்க, ரொம்ப டேஞ்சரஸ் ஆப். ஆக்சுவலாக வந்து ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணக்கூடியவங்க இது வந்து கெட்ட விஷயத்துக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு தெரியும் ஸ்பை கேமரா. ஸ்பை கேமரா ஒரு இடத்துல இருக்குன்னா சில தகவல்கள் டிப்ஸுகளை வச்சு நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஸ்பை கேமரா இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸ்பை கேமரானா தெரியாதவங்க சொல்லி தரேன். ரகசிய கேமராக்கள்னால் பட்டன்ஸு அப்படி நிறைய இடத்துல வந்து கண்ணுக்கு தெரியாத அளவில் வந்து ஸ்பை கேமரா யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு சில தகவலை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பட் இந்த ஆப் வந்து தீவிரவாதிகள் மொபைலில் இருக்குன்னா கண்டிப்பாக நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆப்பு. இந்த ஆப்போடைய ஃபங்க்ஷன் என்னதுன்னா, இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ரெக்கார்டு பண்ணி அவங்க வந்து பேக்கில் வந்து அவங்களோட ஃபோனை வந்து லாக் பண்ணிடுவாங்க. லாக் பண்ணிவிட்டு அந்த ஃபோன் வந்து எப்படி எந்த பொசிஷனில் இருக்கோ இப்போ வந்து நம்மளை பார்த்து இருக்குன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோமோ அதை வந்து ரெக்கார்டாக ஆகிட்டே இருக்கும். உள்ளே வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும், நமக்கு தெரியாது. ஃபோன் வந்து நார்மலாக எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து மிக முக்கியமான தகவலாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வலைத்தளங்களில் வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நிறைய அதிகமாக வந்து ஆபாச படங்கள் நிறைய வந்து போடுறாங்க. தயவு செய்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதை வந்து மிஸ்யூஸ் பண்ண வேண்டாம். மிஸ்யூஸ் பண்ண மாட்டீங்க, உங்கள் மேல் நம்பிக்கை இருக்குது. நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை வந்து இந்த நியூஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். லேடிஸுக்கு ஒரு அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தயவு செய்து தெரியாத நபர் வீட்லேயோ இல்லை ஒரு ரெடிமேடு ஷோரூமில் ட்ரெஸ்ஸிங் ரூம் தனியாக இருக்கும், ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து தயவு செய்து வந்து நீங்கள் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பை யூஸ் பண்ணி வீடியோ கம்ப்யூட்டரில் லைவாக ரெக்கார்ட் பண்ணி அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. தயவு செய்து ஃப்ரெண்ட்ஸ் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். இதை வந்து யாரும் மிஸ்யூஸ் பண்ண வேண்டாம். இது வந்து இந்த ஆப்பை பற்றி சொல்ல வர, அந்த ஆப் வந்து மேக்ஸிமம் 5 to 10 hours வரை ப்ரோ வெர்ஷனில் கிடைக்குது. இது வந்து ப்ளே ஸ்டோர்லேயே ஃப்ரீயாகவும் கிடைக்குது. பாருங்கள், மொபைல் வந்து ஸ்லோவாக இருக்கனால நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. பாருங்கள், சர்ச் பண்ணும்போது ஹைடன் வீடியோ ரெக்கார்டுன்னு டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி டைப் பண்ணால் லோடிங் ஆகி பாருங்கள், 4th வருது பாருங்கள். ஸ்பை சீக்ரெட் வீடியோ கேமரா, அதுதான் அந்த வீடியோ. ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், இன்ஸ்டால் வருது. இப்போ வந்து உள்ளே போய் இதோட ஃபங்க்ஷன் எப்படி அவங்க பண்ணுறாங்க எல்லாம் எதுவும் அவங்களுக்கு சொல்லித்தரேன். மறுபடியும் சொல்கிறேன், தவறான விஷயத்துக்கு இந்த ஆப்பை யூஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். நான் உள்ளே போகிறேன் பாருங்கள். உள்ள ஸ்டாப்னு இருக்குது. கீழே பாருங்கள் செட்டிங்ஸு. நம்ம இப்போ ஃபஸ்ட் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஷோ ப்ரிவ்யூ. அதை நீங்கள் டிக் பண்ணால் அவங்க வந்து வீடியோ எடுத்தாங்கன்னா மொபைலில் தெரியும். கண்டிப்பாக வந்து தீயவர்களுக்கு கண்டிப்பாக வந்து இது தேவைப்படாது. கண்டிப்பாக அந்த டிக்கை எடுத்து விட்ருவாங்க. ஃப்ளாஷ் வேணுமா, நைட் மோடு வேணுமா? நைட் மோட்னா நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நைட் மோடு. அதுக்கப்புறம் வந்து சைஸ், எவ்வளோ சைஸ் வேணும், ஸ்டில் கேமரா வேணுமா, வீடியோ கேமரா வேணுமான்னு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் நான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண நினச்சா கூட என்ன ஸ்டார்ட் பண்ண முடியாது, ஏன்னா வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போயிட்டுருக்கு. ஜஸ்ட் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் வீடியோ வந்து ரெக்கார்டு வந்து க்ளோஸ் ஆயிரும். அதனால் வந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இப்போ ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து வச்சுருக்கேன், அதை இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்கள். பாருங்கள், நீங்கள் வந்து மேலே இருக்கக்கூடிய ஸ்டார்ட்டை வந்து நம்ம மேலே இருக்க பார்த்தீங்களா, மேலே இருக்கிற ஸ்டார்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ணால் இப்படி சென்டரில் ரவுண்டாக ஸ்டார்ட்னு வரும். அதை நீங்கள் ஒரு நேரம் ப்ரெஸ் பண்ணால் அதே இடத்துல ஸ்டாப்னு வரும். கீழே பாருங்கள் ரெக்கார்டிங் ஸ்டார்டட்னு வருது பார்த்தீங்களா, ரெக்கார்டிங் ஸ்டார்டட். ஓகே, இப்போ வந்து அவங்க வந்து வேலை முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, இதேமாதிரி ஸ்டாப்பை ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. ஸ்டாப்பை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து செட்டிங்ஸ் கீழே வீடியோஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா,
வீடியோஸுக்குள்ளே போய் நீங்கள் வந்து பண்ண வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த வீடியோஸுக்குள்ளே போய் என்னால் காணிக்க முடியாது. ஏன்னா வந்து மொபைல் வந்து ஸ்டக் ஆகுது. கண்டிப்பாக இது வந்து வீடியோ வந்து கேன்சல் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால உள்ளே போய் நான் காணிச்சு தரல. ஓகே, இது வந்து ஒரு நல்ல ஒரு தகவலாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. இப்படிப்பட்ட கெட்டவர்களிடத்திலிருந்து நம்மையும் நம்மளோட குடும்பத்தார்களையும் நமது நண்பர்களையும் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காப்பாற்றுவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.